ஏப்ல மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறா? என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உங்க அக்கா வர இருக்காளா உனக்கு கொக்கா? எங்க அவ? கஞ்சி வேணுமா? கஞ்சி ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? அவர்களுடைய அன்பு, தியாகம், பொறுமை மற்றும் தைரியம் இந்த உலகத்தை முன்னேற்றுகிறது. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். இல்ல உன்னாலதான் இதெல்லாம் தெரிய முடியாது. சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் அவர் யார் கூட இருந்தானே, அவர் யார் கூட போனானே, அது பர்சனல். நீ பர்சனலையும் பாலிடிக்ஸையும் ஒன்னா கலக்காதீங்க. இவன் புருஷன் இவன் கூடயும் போனா இவன் விட்டுறா போல இருக்கு. நீ யார் கூடயும் போய்க்கோ, உங்க அப்பா யார் கூடயும் போய்க்கோ, சித்தப்பா யார் கூடயும் போய்க்கோ, எங்க அம்மா யார் கூடயும் போய்க்கோ அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அன்னைக்கு பார்க்கும் போது ஒரு மாதிரி மூச்சு தர. எங்க அம்மாவுடைய பர்சனல் வேற, எங்க அம்மா வேற. எங்க அப்பாவுடைய பர்சனல் வேற, எங்க அப்பா வேற. என் கணவருடைய பர்சனல் வேற, என் கணவர் வேற. என் தம்பியோட பர்சனல் வேற, என் தம்பி வேற. உங்க பையன் ஒரு 5-6 பொண்ணை லவ் பண்றான், 5-6 கல்யாணம் முடிச்ச பிறகு ஒரு வேறதா இருக்கான். என் பையனோட பர்சனல் வேற, என் பையன் வேற. என் பையன் பர்சனலா அது மாதிரி இருப்பான், பட் ப்ரொஃபஷனலி அவன் நல்லா இருப்பான். அப்படி சொல்வீங்களா? டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எதுல வந்து அடிங்கடா? ஆகலாம் போங்கடா. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு வாய் கூசலையா? இந்த வார்த்தையை சொல்லிட்டு எப்படி நீங்க பெண்கள் தினம் கொண்டாடுறீங்க? யார்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறீங்க? இப்போ பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேற. பிரச்சனை அந்த வீட்ல இருந்து வெளியே வந்துருச்சு இல்ல? பிரீத்தி, this is such a behavior. விஜய்க்கும் அவர் தரப்பு நியாயம் இருக்கு இல்லையா? இவங்க தரப்பு சொல்லிட்டாங்க, அவங்க தரப்ப சொல்லணும் இல்லையா? ஒருவேளை விஜய் ஏன் இதை அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னா, கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏக வசனம் பேசுறா கேட்டு பேசாம இருக்கீங்க. ஒரு 45 days இதை வச்சு நீண்ட எபிசோடு கொண்டு போறதுக்கு பல பேர் பிளான் பண்ணிருக்கலாம். ஸோ அதை இப்பவே ஸ்டாப் வச்சிடலாம்னு சொல்லி தான் அவர் அந்த செயலை பண்ணிருப்பாரு. அவர் தரப்பு நியாயத்தையும் புரிஞ்சுக்கணும். விளக்கண்ணை போட்டு வாங்கடா. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. தளபதி செல்வாக்கு இப்பதான் அதிகமாயிருக்கே தவிர இப்ப குறையல. தளபதி செல்வாக்கு இதுலதான் அதிகமாயிருக்கு. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காகவும் தான் தளபதி வந்திருக்காரு. அவங்க பேசுறத பார்த்தா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே மென்டல் ஹாஸ்பிட்டல் போன் போட்டு அட்மிட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணேன். குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு யாரு காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். தளபதி குடும்பத்தையே வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு வந்திருக்காரு. தளபதிக்கு நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு குடும்பம் எல்லாமே, ஃபேமிலி எல்லாமே நம்ம தான் தளபதிக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எதுக்கு தளபதிக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. யாரு அதான் சொல்ற போட யாரு இருக்கா? யாரு ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க. சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நாங்க சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. அந்த 2 பேரும் ஒண்ணா இருந்தது நம்ம பார்த்தோமா? பார்க்காம நீங்களா இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு போட்டு டம்ப் பண்ணா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? தோறு தானே திங்கிறா. அதனால நம்ம பார்க்கணும். கட்சிக்காக அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. சொல்ல போனா உச்சத்துல இருக்கிற அவரு எதுக்காக நம்மளுக்காக செய்யணும்ட்டு கீழே வரணும்? பார்வையாளர்களுக்குலாம் வந்து நல்லா கண்டிப்பா மாறும். மாறாமலாம் இருக்காது. கண்டிப்பா மாறும். மாற்றம் ஒண்ணு பெரிய மாற்றமே இருக்கும். பரதேசிக்கு போறது பொண்ணான. தளபதியோட கார் வந்தாலே 100 பேர், எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அத்தனை ஆண்களுக்கு ஒரே எண்ணம் தான், பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு. அடங்கொம்மால
பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டேன்.